நீங்க பாக்குறது இம்ரான் ஷார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நம்ம சூப்பரான மீன் கறின்னா சாதாரணமா இல்ல, அதுல மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வேற லெவல் செஞ்சு போறோம். மீன் கறி, அது கூட நான் கண்ணாடி கண்ட மீனை பொரிச்சு லேடிஸா வச்சு சாப்பிட போறோம். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் வேற லெவலில் சமைச்சு செம்மையா சாப்பிடலாம். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். மக்களே, ஃபர்ஸ்ட் மீனை மசாலா போட்டு கலந்து வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது என்னென்ன மசாலான்னு பார்த்துக்கலாம். கலந்து வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். அப்பதான் ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக மசாலா பிரியாமல் ஃப்ரை ஆகி நம்ம நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதில் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் டீஸ்பூன், சின்ன ஸ்பூன், சரிங்களா, 1 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்த்திங்கன்னா மீன் வந்து அப்படியே பேனில் பிடிச்சிக்கும், நம்ம பொரிக்கும் போது ஒட்டும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அது இஞ்சி அதிகமாக இருக்கட்டும், பூண்டு கம்மியாக இருக்கட்டும், சரிங்களா? இல்லைன்னா அப்படியே அடி கப்புன்னு பிடிச்சிரும் மசாலா. அதை பார்த்து கரெக்டாக அரைச்சி சேர்த்துங்க, சரிங்களா? இது கூடவே 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய், உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு உப்பு. அதிகமாக உப்பு அடிச்சுன்னா மீன் சாப்பிட முடியாது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்கள, வேற லெவலில் இருக்கு. பொரிச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கிங்க, வேற லெவலில் இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இன்னைக்கு ஃப்ரையும் செய்ய போகிறோம், மீன் குழம்பும் செய்ய போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு கண்ணாடி கெண்டை மீன் வாங்கியிருக்கேன். பொரிக்கிறதுக்கு அது மீன் பேர் சரியா இல்லை, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க, சரிங்களா? பேர் மறந்துட்டேன், வர மாட்டேங்குது. சரி, கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டு இதை மூடி வச்சிருவோம். இது நல்லா ஊறட்டும், சரிங்களா? மக்களே, ஃபர்ஸ்ட் நம்ம கறி ரெடி பண்ணுவோம். கறி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பொன்னிறமெல்லாம் ஆக தேவையில்ல, வதங்கினா போதும். ஏன்னா அரைக்க தான் போகிறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு ஃபிஷ் கறி வேற லெவலில் இருக்கும், சரிங்களா? நல்லா ஹோட்டல் ஸ்டைல், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் கறியை நல்லா சூப்பராக இருக்கும். வீடியோ முழுசாக பார்த்து சமைச்சு சாப்பிடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு, இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போதும், அதிகமாகலாம் தேவையில்லை, கரெக்டாக இருக்கும் 1 ஸ்பூனு. இதை வந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம், அந்த அளவு தான் செய்கிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், சரிங்களா? ஒரு 1 நிமிஷம் வதக்குவோம், இந்த பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், இது சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மக்களே, தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், சரிங்களா? மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 2. கூடவே ஒரு 5 வேளை அடங்கு மாதிரி கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க, ஹையில் வச்சுக்காதீங்க. நம்ம மசாலா சேர்த்துருக்கோம், பிடிச்சிக்கும். நல்லா வதங்கட்டும். இது 3-4 நிமிஷம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து ஜீரகத்தூள் சேர்க்கணும். என்கிட்ட ஜீரகத்தூள் இல்லை, ஸோ அதனால் நான் சேர்க்கல. உங்கள்கிட்ட எந்த ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. நான் எவ்வளோ தான், இதுக்கப்புறம் நான் மசாலா சேர்க்கல, ஜீரகத்தை மட்டும்தான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இந்த 3 ஐட்டம் தான் மசாலா. இதே சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், கறி வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 2 கிளாஸ்
அதிகமாக சேர்க்காதீங்க. கிரேவி வந்து நல்லா நமக்கு திக்காகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். அது எப்படி பதம் நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். கிரேவி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணி அடிச்சாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சரிங்களா? கரெக்டாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி இப்போ அரைச்சோன்னா நம்ம மீடியம் பதத்தில் கரெக்டாக வந்துடும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேம் வச்சு விட்டுடலாம். அதிலே மசாலா நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மசாலாவை ஆற விடுவோம். ஆறினதுக்கப்புறம் நல்லா சூப்பராக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சரிங்களா? அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மசாலாவை ஆற விட்டுடலாம். அதிலே சூப்பராக பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன தாளிப்பு போட்டுக்கலாம். அதே பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இது கூடவே ஒரு பெரிய மாங்காய், ஒரு 1/4 கிலோ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கும். இதுலேயே இந்த மீன் குழம்பு இந்த மாங்காய் முருங்கைக்காய்லாம் போட்டாக்கா வேற லெவலில் இருக்கும். அதுக்காக தான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். மாங்காயும் முருங்கைக்காயும் நல்லா எண்ணெயில் வதக்காச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? தண்ணியை சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம் இந்த கிரேவியை. இதே அளவில் செய்யுங்க. மசாலா நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 70 அளவில் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மக்களே, நம்ம கிரேவி நல்லா கொதிக்குது பாருங்க கறி. இப்போ மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்து அயலா மீனா, இது குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க. இதை சேர்த்துக்கலாம். மக்களே, மீன் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இதோட ஒரே ஒரு தலை, அந்த பெரிய மீன் பொரிக்கிறதுக்காக வாங்கினால அதோட தலையும் மேலே மட்டும் இந்த 2 பீஸ் வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே மிதமான சூட்டில் கொதிக்கட்டும். சரிங்களா? மூடி விட்டுருவோம். மக்களே, நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மீன் வந்து சூப்பராக வெந்து வேற லெவலில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொதிக்க விட்டோம்னு வச்சுங்க, மீன் தனியாக இந்த முள் தனியாகிடும். ஸோ போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். சரிங்களா? கொத்தமல்லியில் தூவி விட்டு அவ்வளோதான் மக்களே, நம்ம மீன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு செஞ்ச மீன் கறி வேற லெவலு. இந்த ஸ்மெல்லும் வேற லெவலு. இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க மக்களே. இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சிடலாம். இது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மீனை வந்து பொரிக்க போகிறோம். இது அதிக எண்ணெய்லாம் தேவையில்லை. இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும். சரிங்களா மக்களே? இப்போ நம்ம மீன் ஒவ்வொரு பீஸாக நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்து எண்ணெயில் வைக்கலாம். நல்லா பொறுமையாக குறைவான தீயில திருப்பி திருப்பி இப்படி ஒரு நிமிஷம், இப்படி ஒரு நிமிஷம் சுட்டோம்னா நமக்கு மீன் கருகாம சூப்பராக நல்லா கோல்டன் கலரில் பொரிஞ்சு வரும். சரிங்களா மக்களே? ஒரு நிமிஷம் அந்த சைடு வேக வச்சேன். இப்போ திருப்பி வச்சிருக்கேன். இப்படி ஒரு நிமிஷம் வேகட்டும். திருப்பி திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா மக்களே? மீன் நல்லா சூப்பராக ஃப்ரை இருக்குல்ல, கோல்டன் கலரில் வேற லெவல் இருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா மக்களே? நம்ம மீன் சூப்பராக ஃப்ரை ஆகி மேலே வெங்காயம் செஞ்சு பழம் வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இன்னைக்கு செஞ்ச மீன் கறி, முருங்கைக்காய், மாங்காய், ஒரு மீனை பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. மீன் உடையாம அப்படியே சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பாருங்க.
சூப்பராக பாருங்க. மாங்காய் வேற லெவல். எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போறேன். கொஞ்சம் ஃப்ரை மீன், கொஞ்சம் மாம்பழம், மாங்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிஸ்மில்லான்னு சொல்லி வேற லெவல் மக்களே, செம்மையா இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சாப்பிட போறேன். நன்றி, வணக்கம்.